எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு ஏகாதசியை பற்றி ஏகாதசி எப்படி வந்ததுன்றதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு மாதம் ஏகாதசி, ஒவ்வொரு மாதத்துல 2 ஏகாதசி வரும். அந்த 2 ஏகாதசியோட பலன் என்ன சொல்லியிருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து ஏகாதசி புராணம்னே ஒன்று இருக்கு, ஏகாதசி வைபவன் இருக்கு. அதில் இதெல்லாம் இருக்கு. இல்லை என்னன்னா சித்திரை மாதம், சித்திரை மாதத்தில் வர ஒவ்வொரு மாதத்துலையும் வளர்பிறையில் ஒரு ஏகாதசி, தேய்பிறையில் ஒரு ஏகாதசி 2 வரும். சித்திரை மாசத்துல வர வளர்பிறை ஏகாதசிக்கு பேரு காமதா ஏகாதசின்னு பேரு. அதே மாதிரி சித்திரை மாசத்துல வர தேய்பிறை ஏகாதசிக்கு வந்து பாபமோகினி ஏகாதசின்னு பேரு, விருத்தினி ஏகாதசின்னு சொல்லுவாங்க. 2 உண்டு. இது 2க்குமே பலன் என்னன்னா, விரும்பி அனைத்தும் கிடைக்கும். விரும்பி அனைத்தும் கிடைக்கும்னா நீங்க விரும்புறத பார்த்து விரும்பணும், ஞாபகம் வச்சுங்க. நீங்க வந்து இகபர சுகங்கள்ல நீங்க விரும்பினீங்கன்னா அது கிடைச்சிரும். மறுபடியும் இந்த மாய உலகத்துல சுத்தி 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 இதுலயே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதனாலதான் சித்திரை மாசத்துல ஏகாதசியில நீங்க வந்து உங்களுடைய நினைவு நல்லபடியா இருக்கணும், அதுதான் கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். விரும்பியது அனைத்தும் கிடைக்கும். இதுலதான் மாந்தாதா துந்துமாரன்னு எல்லாம் ராமர் வம்சம், இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த ஏகாதசி விரதம் இருந்து மோட்சம் அடைந்தவர்கள். இந்த சித்திரை மாசத்து ஏகாதசிக்கு என்னன்னா, சூரிய கிரகணத்தன்னைக்கு குருட்சேத்திரத்துல வந்து நீங்க தர்ப்பணம் பண்ணி நீங்க தானம் கொடுத்தீங்கன்னாலேயே பெரிய விசேஷம். அது குருட்சேத்திரத்துல தானம் பண்றதுன்றது கிடைக்காது, சாதாரணமா தானம் பண்றதுன்றே கிடைக்காது. அதுவும் இந்த மாதிரி திதிகளில் ஏகாதசி அது மாதிரி திதிகளில் தானம் பண்றது கிடைக்காது. அதுவும் சூரிய கிரகணத்தன்னைக்கு தானியம் பண்றது கிடைக்கவே கிடைக்காது. சூரிய கிரகணத்தன்னி தானம் பண்றது வந்து அதுவும் அதே மாதிரி ஐஸ்வர்ய தானம், ஐஸ்வர்ய தானம், அப்புறம் பசு தானம், கோதானம், இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அங்க இருந்து. அதனால குருட்சேத்திரத்துல 40 கிலோ தங்கம் நீங்க தானம் பண்ண அந்த பலன் வந்து இந்த சித்திரை மாசத்து வளர்பிறை தேய்பிறை ஏகாதசிகள்ல பண்ணா கிடைக்குமோ, விரதம் இருந்தா கிடைக்குமோ. வைகாசி ஏகாதசி, வைகாசி ஏகாதசிக்கு வளர்பிறை ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசின்னு பேரு. முதல்ல வந்து பாப மோகினி ஏகாதசி சித்திரையில வந்தது. இதுக்கு வந்து வெறும் மோகினி ஏகாதசி. வைகாசி மாதம் வளர்பிறை ஏகாதசிக்கு பேரு மோகினி ஏகாதசின்னு பேரு. அதே மாதிரி தேய்பிறை ஏகாதசிக்கு வைகாசி மாசம் தேய்பிறை ஏகாதசிக்கு வந்து விருத்தி ஏகாதசி, விருத்தின்னு சொல்லலாம், விருத்தின்னு சொல்லலாம், விருத்தி ஏகாதசின்னு தான் சொல்லுவாங்க. இதோட பலன் என்னன்னா, நீங்க பத்ரிநாத்துக்கு போய் இப்போ சேவிச்சுட்டு வந்த பலன். அந்த காலத்துல பத்ரிநாத் போகிறதுலாம் பெரிய விஷயம். அதனால பத்ரிநாத்துக்கு போய் சேவிச்சுட்டு வர்றதே ஒரு பெரிய, இப்பதான் உங்களுக்கு நிறைய வண்டி வசதி எல்லாம் வந்துட்டு, அப்பெல்லாம் பத்ரிநாத்துக்கு போட்டு வருதுன்றது போவாங்களே ஒழிய வருவாங்களான்றது சந்தேகம் தான். நிறைய பேர் பத்ரிநாத்துக்கு போறவங்க அப்படியே போயிடுவாங்க. அந்த காலத்துல அப்பயே பாத்தீங்கன்னா காசிக்கு போவாங்க. காசிக்கு வந்து இந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் கிடையாது. மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ஏதோ ஒன்று கிடைச்சதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசிக்கு போற வழியை பார்த்துட்டு அப்படியே போகணும். பாதி வழியில் நிறைய பேர் இறந்துருவாங்க. காசிக்கு போய் அங்கே இறந்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசிக்கு போயிட்டு நம்ம திரும்பி போக வேண்டாம்னு அப்படியே இறந்து போறவங்க நிறைய இருக்காங்க. சரி, காசிக்கு போயிட்டு திருப்பி வரணும், ராமேஸ்வரம் போகணும்னு ஒன்று சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் போகிறதுக்காக திரும்பி வரணுன்றது வருவாங்க, வர வழியில் பாதி வழியில் இறந்து போறவங்க இருக்காங்க. அப்படியே ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துல முடியாமல் போய் அங்கே போய் இறந்து போறவங்களுக்காக காசியும் போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தவங்கன்றது 10% 15% தான் இருக்கும் அந்த காலத்துல. அதனால யாத்திரை கிளம்புறாங்கன்னா எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் வனவாசம் மாதிரி. அது அவ்வளவுதான். அவங்க போனாங்கன்னா வருவாங்க, வரமாட்டாங்க, என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ அதுக்கு இப்போ இதுவும் இருக்காது, கம்யூனிகேஷனும் இருக்காது. போனவங்க தான், அவ்வளவுதான், வந்தா உண்டு. அதனால நீங்க நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை போயிருக்காங்கன்னு, தீர்த்த யாத்திரை போயிருக்காங்கன்னா வந்தா உண்டு, வரலன்னா இல்லை. எத்தனையோ வருஷம் கழிச்செல்லாம் வந்தவங்க எல்லாம் இருக்காங்க, வராமலே அப்படியே போயிட்டவங்களும் இருக்காங்க. அது மாதிரி பத்ரிநாத் போயிட்டு வந்த பலன் வைகாசி மாசத்துல வளர்பிறை தேய்பிறை ஏகாதசியில விரதம் இருக்கிறது. அதே மாதிரி ஆனி மாச ஏகாதசி வந்து நிர்ஜல ஏகாதசின்னு பேரு. ஆனி மாசத்துல வந்து வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலா ஏகாதசின்னு பேரு. அதுல வந்து அந்த ஒரு ஏகாதசி அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காம இருக்கணும். அதே மாதிரி தேய்பிறை ஏகாதசி வந்து அபரா ஏகாதசின்னு பேரு. அபரான்னா பெரிய பலன் கிடைக்கும். அது மாதிரி இது 2ம் ஆனி மாசத்துல வளர்பிறை ஏகாதசியும் தேய்பிறை ஏகாதசியும், அதாவது நிர்ஜல ஏகாதசியும் அபரா ஏகாதசியும் விரதம் இருந்தா நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நரகம் இல்லையா, நரகம் கிடையாது, அந்த நரகம் தள்ளுபடி ஆயிடும்.
நேராக சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு பலன் உண்டு அதில். அதே மாதிரி ஆடி மாத ஏகாதசி பார்த்தீங்கன்னா சயன ஏகாதசி. நீங்கள் ஆணி இதில் வந்து இந்த ஆனி மாதத்து ஏகாதசியில் வந்து சொர்க்கம் போகலாம், நேராக சொர்க்கத்துக்கு போகலாம். மோட்சம் கிடையாது, வைகுண்டம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். நரகம் வேற, சொர்க்கம் வேற, வைகுண்டம் வேற, மோட்சம் வேற. மோட்சம் வேற, வைகுண்டம் வேற. இது நாளையும் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்கிறேன் நான். அப்புறம் இன்னொரு நாள் வரும்போது சொல்கிறேன். அதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இன்னொரு தடவை வரும்போது டைம் வரும்போது சொல்கிறேன். இல்லைடா இந்த சப்ஜெக்ட் போய்டு நம்மளுக்கு. ஆடி மாதத்தில் வர வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் சயனி ஏகாதசின்னு பேர். அதே மாதிரி ஆடி மாதத்தில் வர தேய்பிரை ஏகாதசிக்கு வந்து யோகினி ஏகாதசின்னு பேர். இது வந்து என்னன்னா 10,000 பாகவதர்களுக்கு, பக்தர்களுக்கு கிடையாது, பாகவதர்களுக்கு. பக்தர்களுக்கு தானம் பண்றது ரொம்ப புண்ணியம், பாகவதர்களுக்கு பண்றது அதை விட புண்ணியம். பாகவதர்கள் பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்றவங்க, பக்தர்களுக்கு பெருமாளுடைய பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்றாங்களே அவங்க தான் பாகவதர். அந்த மாதிரி பாகவதர்களுக்கு 1000 பேருக்கு அன்னமிட்ட பலனா, அன்னதானம் செய்த பலன் அதில் ஆடி மாசத்துல விசேஷமான பலன். ஆவணி மாச ஏகாதசிக்கு வந்து புத்திரஜா ஏகாதசின்னு பேரு. ஆவணி மாச தேய்பிரை ஏகாதசிக்கு காமிகா ஏகாதசின்னு பேரு. ஆவணி மாச வளர்பிறை ஏகாதசிக்கு புத்திரஜா ஏகாதசி, ஆவணி மாச தேய்பிரை ஏகாதசி காமிகா ஏகாதசின்னு பேரு. இதுக்கு வந்து இந்த ஆவணி மாசத்து வளர்பிறை தேய்பிரை ஏகாதசியில விரதம் இருந்தால் சந்தான பாக்கியம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்க இந்த மாசத்துல கரெக்டா விரதம் இருப்பாங்க. ஆவணி மாசத்துல விரதம் இருந்தா வம்சம் உற்பத்தி ஆகுன்றது அதனோட பலன். இது எல்லாம் வந்து ஏகாதசி வைபவம்னு ஒண்ணு இருக்கு, வைபவம் அந்த புக்ல இருந்து இதை நம்ம எடுத்தது இதெல்லாம். அதே மாதிரி புரட்டாசி மாசம் வளர்பிறை ஏகாதசி வந்து பத்மநாப ஏகாதசின்னு பேரு. அதே மாதிரி புரட்டாசி மாசம் தேய்பிரை ஏகாதசிக்கு வந்து அஜா ஏகாதசின்னு பேரு. அஜா ஏகாதசின்றது வந்து அஜாமலன்னு ஒருத்தவர் தான், அந்த கதை நான் அப்புறம் சொல்றேன். நாராயணன் ஒரே ஒரு தடவை சொன்னதுனால அவனை வந்து யமகர்கள் கூட்டு போறதுக்கு பயந்தாங்களாம், நாராயணன் பேரை சொல்றாருன்னு. ஆனா அவரோட புள்ள பேர் அஜாமலனோட புள்ள பேர் நாராயணன். காலம் பண்ண அத்தனை காலம் ஆழ்ந்த காலம் பூரா பண்ணதெல்லாம் அக்கிரமம், தெய்வ பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உயிர் போற நேரத்தில் என்னமோ தனக்கு பண்றதுன்றது தெரிஞ்ச உடனே நாராயணான்னு கூப்பிட்டாரான் அவர் பிள்ளைய. அவர் பிள்ளைய கூப்பிட்டதுக்கு அந்த நாராயணனை கூப்பிட்டதா, அந்த நாராயணன் பேரை சொன்னதுக்காகவே அவர் யமகர்கள் நெருங்கிறதுக்கு பயந்தாங்களாம். அதுக்கப்புறம் நாராயணன்ற பேரை சொன்னதுக்காக அவரை கூட்டின்னு வந்து நம்ம மகாவிஷ்ணு கிட்ட கேட்டு, மகாவிஷ்ணு வந்து என் பேரை சொன்னதுக்காக உனக்கு ஒரு பலன் உண்டு, ஆனா நீ நரகத்தில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு நீ என்கிட்ட வா, ஏன்னா நீ உன்னுடைய கடைசி வார்த்தையா என் பேரை சொல்லிட்ட, அதனால உன்னுடைய பாவ புண்ணிய பலன்களை அனுபவிச்சுட்டு நீ என்கிட்ட வந்து சேரு, மறுபிறவி உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இது வந்து இந்த புரட்டாசி மாசத்துல ஏகாதசிக்கு வந்து பத்மநாப ஏகாதசின்னு பேரு, வளர்பிறை ஏகாதசிக்கு. தேய்பிரை ஏகாதசிக்கு அஜா ஏகாதசின்னு பேரு. இந்த அஜா ஏகாதசியும் பத்மநாப ஏகாதசியும் விரதம் இருந்தா குடும்பத்துல ஒற்றுமை போக்க நடக்கும். அதாவது இந்த காலத்து இப்ப நீங்க வாழ்றீங்க இல்லையா, இந்த வாழ்க்கை உங்களுக்கு, அதாவது செல்வத்தோட இருக்கிறது வேற, ஒற்றுமைன்றது வேற. மன சஞ்சலம் இல்லாத மன அமைதியான அந்த வாழ்க்கை கிடைக்கும். இது இல்லாத சொர்க்கமும் கிடைக்கும். அது புரட்டாசி ஏகாதசி. அது அதனால்தான் எல்லா புரட்டாசி ஏகாதசி, புரட்டாசி மாசம் நிறைய பெருமாளுக்கு விசேஷன்றது அதுதான். புரட்டாசி மாசத்துல வர எந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சொர்க்கத்துக்கு வழி பண்ணி கொடுப்பாரு. அடுத்தது ஐப்பசி ஏகாதசி. ஐப்பசி மாசத்துல வளர்பிறை ஏகாதசிக்கு வந்து பாபாங்குச ஏகாதசின்னு பேரு. பாபாங்குச ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி. தேய்பிரை ஏகாதசிக்கு இந்திர ஏகாதசின்னு பேரு. என்னன்னா இந்திர பதவி கிடைக்குமா, அதான் இந்திர ஏகாதசி. இந்திர பதவியே கிடைக்குமா அந்த அதுல நீங்க ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா. வளர்பிறை ஏகாதசிக்கு வந்து பாபாங்குச ஏகாதசி. பாபாங்குச ஏகாதசின்றது என்னன்னா, நீங்க செய்த பாவங்களை அங்குசம் போல குத்தி நகர்த்துமா. அங்குசத்தால குத்தி நீங்க செஞ்சுக்க பாவத்தை எல்லாம் நகர்த்தி உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்கு வழி செய்யுமா. அதே மாதிரி நீங்க அந்த தேய்பிரை ஏகாதசி நீங்க விரதம் இருந்தீங்கன்னா இந்திர பதவியே கிடைக்குமா. ஒவ்வொரு ஐப்பசி மாசம் தேய்பிரை ஏகாதசி நீங்க விரதம் இருந்தீங்கன்னா இந்திர பதவி கிடைக்குமா. இந்திரலோக ஆளும் அந்த பதவி இருக்கு, இந்திரனோட பதவி பெரிய பதவி, அது கிடைக்குமா. அதே மாதிரி அது முடிஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கை முடிஞ்ச அப்புறம், ஆனா நம்ம உயிரோட இருக்கும்போது பசி வறுமை நோய் அகலும், நிம்மதி கிடைக்கும், தீர்த்த யாத்திரை சென்ற பலன் கிடைக்கும். அதான் நான் இப்ப சொல்லலையா தீர்த்த யாத்திரை போயிடுவாங்கன்னு, அதான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்த பலன் கிடைக்குமா இந்த எபிசி விரதம் இருந்தாலே. கார்த்திகை மாசம் வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் வந்து பிரபோதன ஏகாதசி. கார்த்திகை மாசம் வளர்பிறை ஏகாதசிக்கு பேரு பிரபோதன ஏகாதசி. தேய்பிரை ஏகாதசிக்கு பேரு ரமா ஏகாதசி. ரமான்றதே ரம்யம், மகாலட்சுமியோட பேரு. இது என்னன்னா, இதுக்கு பலன் என்னன்னா,
21 தானங்களை பண்ணிய பலன் கிடைக்குமா. வளர்பிறை ஏகாதசி இருக்கே, பிரபோதன ஏகாதசிக்கு விரதம் இருந்தீங்கன்னா 21 தானங்கள் பண்ண பலன் கிடைக்குமா. 21 தானங்கள்ன்றது என்னன்றது நான் தனியா சொல்றேன். அது நிறைய இருக்கு. பூதானம், கோதானம், அன்னதானம், அது மாதிரி எது என்ன ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு இது இருக்கு. சொர்ணதானம், இந்த நகையை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது சொர்ணதானம். கோதானம்ன்றது பசுமாட்டை கொடுக்கறது. பூதானம்ன்றது பூமியை தானம் பண்றது. அன்னதானம்ன்றது வந்து சாப்பாடு போடுறது. இது மாதிரி இப்ப 21 விதமான தானங்கள் உண்டு. அந்த தானங்களை எல்லாம் அதெல்லாம் உண்டு. விஞ்ஞாதானம்னு ஒண்ணு இருக்கு. விஞ்ஞாதானம்ன்றது கல்வி பசங்களுக்கு வந்து கல்விக்கு வழி பண்றது. அது மாதிரி இப்ப இந்த 21 தானங்கள் இருக்கு. அந்த 21 தானங்கள் செய்த பலனும் கார்த்திகை மாசம் வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா கிடைக்குமா. தேய்பிரை ஏகாதசி, ரமா ஏகாதசியில விரதம் இருந்தீங்கன்னா மங்களமான வாழ்வு கிடைக்கும். மங்களமான வாழ்வுன்றது ரொம்ப விசேஷம். அதாவது வீட்டுல எப்பயுமே கெட்ட பேச்சோ, கெட்ட சொல்லோ, கெட்ட செயலோ நடக்கவே நடக்காது. எல்லாமே சுபமாவே நடக்குமா. இல்லை இம்மையில எல்லாமே சுகமாக கிடைக்கணும்னா கார்த்திகை மாசம் இதுக்கு தேய்பிரை ஏகாதசியில விரதம் தான் கிடைக்குமா. அடுத்து வந்து மார்கழி மாச ஏகாதசி. மார்கழி மாசம் வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் தான் வைகுண்ட ஏகாதசி. நமக்கு தெரியும். அதாவது மார்கழி மாச தேய்பிரை ஏகாதசி வந்து உற்பத்தி ஏகாதசின்னு பேர். அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்து வர ஏகாதசிக்கு பேர் உற்பத்தி ஏகாதசின்னு பேர். இந்த உற்பத்தி ஏகாதசி நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில வந்து கடைசி காலத்துல வந்து மன அமைதியும் நோயும் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய செல்வம். நோய் இருக்கு இல்லையா, இந்த நோய், அதே மாதிரி மன அமைதி, இது ரெண்டும். அதே மாதிரி இந்த பிறவியில நீங்க வந்து யார்கிட்டையும் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. என்னன்னா தான் செய்த பாவம், அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க மட்டும்தான் அனுபவிக்க முடியும். யாருக்கிட்டையும் இன்னொருத்தர்கிட்ட ஐயோ என் பையனோட இது பாவத்தை நான் கொஞ்சம் ஏத்துக்கிறேன்னு நீங்க வாங்கிக்க முடியாது. அதே மாதிரி உங்க பாவத்தை, எங்க அப்பா பாவத்தை நான் கொஞ்சம் ஏத்துக்கிறேன்னு என் பையன் புள்ள சொல்ல முடியாது. அவரவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் தான் அனுபவிக்கணும். அதே மாதிரி நோய், அவர்களுக்குன்னு வந்து நோய் வந்ததுன்னா அந்த நோய் அவங்க தான் அனுபவிக்கணும், யாரும் வாங்க முடியாது. மீதி எல்லாம் நீங்க கொடுத்துக்கிட்டு வாங்கிக்கலாம். பணம், பொருள், ஆடை, மனித உறவுகள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம், உண்டாக்கிக்கலாம், கொடுத்துக்கலாம், மாத்திக்கலாம். உங்ககிட்ட இன்னொருத்தர் கொடுக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனா நோயையும் பாவத்தையும் நீங்க பண்ணதா நீங்க தான் அனுபவிக்கணும். அதான் கர்ம வினைன்னு பேர் இருக்கு. கர்ம வினையை நீங்க தான் அனுபவிச்சாகணும். அவங்கவுங்க யார் செஞ்ச கர்ம வினையோ அதை அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும். இதுல மார்கழி மாச தேய்பிரை ஏகாதசி சொன்னேன். மார்கழி மாசம் வளர்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்னன்னா, வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா நரகத்தையும் தாண்டி, சொர்க்கத்தையும் தாண்டி, நரகத்தையும் தாண்டி, சொர்க்கத்தையும் தாண்டி, மோட்சத்தையும் தாண்டி வைகுண்ட பிராப்தி கிடைக்குமா. அதனாலதான் அதுக்கு பேர் வைகுண்ட ஏகாதசின்னு பேரு. வைகுண்ட பிராப்தி கிடைக்குமா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அன்னைக்கு வைகுண்ட வாசல் வழியா உள்ள போவாராம். தன்னோட வரவங்க எல்லாரையும் கூட்டு போயிடுவான். அன்னைக்கு தன் கூட வரவங்க யாரையுமே எந்த ஜீவனையும் வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் வைகுண்டத்துக்கு உள்ள கூட்டு போயிடுவாராம் அன்னைக்கு. அதனால அந்த இது வந்து வைகுண்ட ஏகாதசி. அதனால்தான் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி இருக்காங்களே, வைகுண்ட ஏகாதசி பெருமாள் அந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல்ல உள்ள வரும்போது எல்லாரும் உள்ள பூந்து வராங்க பாருங்க, அவங்களும் கூட. அதான் காரணம். நேரா வைகுண்ட பிராப்தியம். பெருமாள் போகும்போது அவங்க கூட யார் யார் இருக்காங்களோ, இப்பயும் நீங்க இப்போ திருப்பதி கோவில் அது மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில்லாம் போனீங்கன்னா அந்த ஆச்சாரியன் இருப்பாங்க, குருமார்கள். அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு படையா போவாங்க, கொஞ்சம் பேர் சிஷ்யர்கள் போவாங்க. அந்த சிஷ்யர்கள் கூட சாதாரண மக்களும் கொஞ்சம் போவாங்க. அதுக்கான சில உங்களுடைய தோற்றத்தை மாத்திக்கணும். குடுமி வச்சிருக்கணும், பஞ்சகச்சம் கட்டிருக்கணும், அதே மாதிரி வந்து வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும், நாலாயிர பிரபந்தத்துல ஒரு 4 பாட்டு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க அங்க நின்னீங்கன்னா, அவர் போகும்போது கூட போனீங்கன்னா, அவர் போகும்போது யாரும், அதாவது தான் போகும்போது தன்னோட வரவங்களை யாரையும் அவர் விடவே மாட்டார், எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவார் உள்ள. அது மாதிரி பெரும்பாலும் அந்த வைகுண்ட அந்த வாசலை தாண்டி, சொர்க்க வாசலை தாண்டி போகும்போது தான் கூட வந்தவங்க அத்தனை பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிடுவாராம். அவங்க வந்து பாவத்தையோ நரகத்தையோ அனுபவிக்க வேண்டியதில்லை, நரகத்தையோ சொர்க்கத்தையோ அனுபவிக்க வேண்டியதில்லை, அப்படியே வந்துடலாம். அடுத்தது தை மாசம் வளர்பிறை ஏகாதசி பேர் வந்து புத்திரத ஏகாதசின்னு பேரு. அதே மாதிரி தை மாசம் தேய்பிரை ஏகாதசிக்கு பேர் வந்து சுபல ஏகாதசின்னு பேர். இதனோட இது என்னன்னா, சுபல ஏகாதசி வந்து வளமான வாழ்க்கை, தேய்பிரை ஏகாதசி. தை மாசம் வளர்பிறை ஏகாதசி வந்து சந்தான பாக்கியம். புத்திரத ஏகாதசி வந்து சந்தான பாக்கியம் கிடைக்குமா, குழந்தை பிறக்கும், வம்சம் வளரும். தேய்பிரை ஏகாதசி வந்து சுபல ஏகாதசி,
வளமான வாழ்க்கை கிடைக்கும். மாசி மாச வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் வந்து ஜெய ஏகாதசின்னு பேர். தேய்பிரை ஏகாதசிக்கு வந்து ஷட்டிலா ஏகாதசின்னு பேர். ஷட்டிலா ஏகாதசின்னு பேரு. இதனோட பலன் வந்து என்ன தெரியுமா? உங்களுக்கு முக்தி மட்டும் இல்ல, உங்க மூதாதைகளை முக்திக்கு கிடைக்கும் வழி வருமா இந்த மாசி மாசம் வளர்பிறை தேய்பிரை ஏகாதசி. அதனால இந்த இது இருக்க இந்த மாசி மாச வளர்பிறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசியில விரதம் இருந்தா, மாசி மாசத்து ஏகாதசியில விரதம் இருந்தா ரொம்ப விசேஷம். பகீரதனால தான் பண்ணான். பகீரதன் பண்ணி தன்னோட முக்தாதையர்களுக்கெல்லாம் கங்கையை தரைக்கு வர வச்சு பெரிய தவம் பண்ணி கங்கையை பூமிக்கு வர வச்சு அந்த நீர் பட்ட உடனே எல்லாரும் புனியமாயி அத்தனை பேரும் மோட்சம் அடைந்தார்கள் அவருடைய மூதாதையர்கள். அந்த பலன் வந்து இதுல கிடைக்குமா? மூதாதையர்கள் முக்திக்கான வழி கிடைக்கும் மாசி மாத ஏகாதசி. பங்குனி மாச ஏகாதசி வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் வந்து ஆமலகி ஏகாதசின்னு பேரு. அதே மாதிரி பங்குனி மாச தேய்பிரை ஏகாதசிக்கு பேர் வந்து விஜய ஏகாதசின்னு பேரு. இதோட பலன் என்னன்னா, கடல் கடந்து வெற்றி பெறுதல். அடுத்த நாட்டை வந்து ஜெயிப்பீங்களாம். பக்கத்து நாட்டை ஜெயிக்கிறதுக்கு அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்குமா? வெற்றிக்கு 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்குமா பங்குனி ஏகாதசிக்கு. வளர்பிறை தேய்பிரை ஏகாதசிக்கு விரதம் இருந்தீங்கன்னா கடல் கடந்து வெற்றி கிடைக்கும். 1000 பசுக்களை தானம் செய்த அந்த பலன் கிடைக்குமா? இதோட ஏகாதசியோட இது முடிஞ்சது. நாளைக்கு வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் ஒரு பாட்டு வச்சிருக்கோம், அதை பார்ப்போம். தேங்க்யூ.